வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜிகே வீடியோ. 12th பாலிட்டியில் லெசன் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து லெசன் 1 இருக்க 2 பார்ட் வந்து நம்மளோடதுல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற 9th வரைக்கும் வந்து முக்கியமான பாலிட்டி லெசன்ஸ் மட்டும் இருக்கும். 10th எல்லா லெசனும் இருக்கும். 10th மொத்தம் ஒரு 5 லெசன் கிட்டே இருக்கு இல்லையா? அந்த 4-5 லெசனும் மொத்தமும் தனித்தனியாகவே பிளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனலில் இருக்குப்பா. அதையெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 12th பாலிட்டிக்கு வாங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு லெசன் ஆல்ரெடி போட்டாச்சு. இது 2வது லெசன் நம்ம பார்க்க போகிறது. அதாவது 2வது லெசன் என்ன அப்படின்னா சட்டமன்றம். சட்டமன்றத்தை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே வரும். ஆல்ரெடி சட்டமன்றம்னா என்ன, அதில் எத்தனை அவை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில், அதாவது 9th 10th வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு மேலோட்டமாக பார்த்துருப்போம். அது பார்த்துட்டு வந்தால் தான் இது டீட்டெயிலாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன் 10th முடிச்சுட்டு 12th வாங்க. ஓகே, இந்த லெசனில் இந்த சட்டமன்றத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ஒரு 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, சட்டமன்றம்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது தான் சட்டமன்றம். அந்த இடத்துல தான் நாட்டுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் இயற்றுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே 2 வகையாக இருக்குது நம்ம இந்தியாவில். ஒன்று மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். மத்திய சட்டமன்றம்னா தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? மக்களவை, மாநிலங்களவைன்னு சொல்லி 2 அவை இருக்கும். அந்த அவையோட தலைவர்கள் இருப்பாங்க, பிரதமர் இருப்பாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் மத்திய சட்டமன்றம். இதை நம்ம மத்திய சட்டமன்றம் சொல்லலாம், ஒன்றிய சட்டமன்றம் சொல்லலாம், தேசிய சட்டமன்றம் சொல்லலாம், ஓகேவா? இந்திய சட்டமன்றம் சொல்லலாம். இப்படி எப்படி சொன்னாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட்டை குறிக்குது. அடுத்தது இன்னொன்று மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சட்டமன்றம் இருக்கும். மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கும், பார்லிமெண்ட். ஓகேவா? தனியாக இருக்கும். அந்த இதுபடி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வச்சும் பார்ப்போம். ஓகேவா? தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்லேயும் எப்படி இருக்குன்றது புரியும். பொதுவாக வந்து மாநில சட்டமன்றத்திலையும் 2 அவை இருக்கும், மேலவை, கீழவைன்னு சொல்லி. எப்படி மக்களவை, மாநிலங்களவை இருக்கு இல்லையா சென்ட்ரல் லெவலில், அதே மாதிரி. ஆனால் ஒரு 7 ஸ்டேட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு மேலவை இருக்குது. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் மேலவையை கலைச்சிட்டாங்க. அது வந்து ஒரு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேலவையை கலைச்சிட்டாங்க. ஈவன் தமிழ்நாட்டிலையும் நம்ம மேலவையை வந்து கலைச்சிட்டோம். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து கீழவை மட்டும்தான் இருக்குது. இந்த கீழவையை தான் பேரவை அப்படின்னு சொல்லுவோம். பேரவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னாலே இது கீழவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மேலவை எப்போ இதை வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 1986. ஓகேவா? 86ல் எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா? அவர் பீரியடில் தான் வந்து இந்த மேலவையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது. புரியுதா? ஆனால் எங்கேயுமே மேலவை இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 7 ஸ்டேட்டில் மட்டும் இந்த மேலவை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு நாடாளுமன்ற முறை. நம்ம இந்தியாவோட நாடாளுமன்ற முறை எதை ஒத்து இருக்குது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் பார்லிமெண்ட் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கு ரிலேட்டடாக அது மாதிரி தான் நம்மளோடதும் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொன்றும் எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னு படிக்கும்போதே படிச்சிருப்போம். நாடாளுமன்ற முறை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதினாலே என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மொத்தம் இந்தியாவில் எத்தனை? 28 ஸ்டேட்டு, அதே மாதிரி 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வரைக்கும். இப்போ என்ன இயர் வந்து 2024. இப்போ இந்த டேட் வரைக்கும் 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இது என்ன யூனியன் டெரிட்டரிஸ், எதுக்காக இதை மட்டும் யூனியன் டெரிட்டரிஸாக வச்சுருக்காங்க? நம்மளுக்கு வந்து 28 ஸ்டேட் இருக்கிற மாதிரியே இதையும் ஸ்டேட் ஆக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்டேட் அப்படின்னா அது வந்து தனியாக வந்து அவங்க வந்து வரி கலெக்ட் பண்ணிக்கலாம், தனியாக ஆட்சி பண்ணிக்கிறலாம். இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இப்போ ஒரு பேரரசருக்கு கீழே இருக்கிற ஒரு சிற்றரசர் மாதிரி ஒரு ஸ்டேட்டுன்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திட்டங்கள்லாம் வாங்கிக்கிறோம், நிதி உதவி வாங்கிக்கிறோம். ஆனால் தனியாக அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஆட்சி நடக்கும். ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி கிடையாது. இது நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும்.
அந்த யூனியன் டெரிட்டரிஸோட மொத்த கண்ட்ரோலும் டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிறோம். பிரதமர் தான் அத வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். இங்க தனியா எலக்ஷன் நடக்காது. அ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரியா? ரொம்ப ரேரான ஒரு 2, 3 ஸ்டேட்ல மட்டும் தான் இப்ப அந்த எலக்ஷன் நடத்துற பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. ஆனா, பொதுவாவே இதோட கான்செப்ட் என்னன்னா, இங்கேன்னு தனி ஒரு அரசாங்கம் கிடையாது. இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கீழ இருக்கிற ஒரு பகுதி. இங்க வந்து துணைநிலை ஆளுநர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இருக்கிற நிர்வாகி யாருன்னா, வெறும் ஆளுநர், கவர்னர். இங்க இருக்கிறவருக்கு பேரு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கவரை ஆளுநர்ன்னு சொல்லக்கூடாது. துணைநிலை ஆளுநர்ன்னு சொல்லணும். லெப்டினன்ட் கவர்னர்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் இதுக்கு வந்து நிர்வாகியா இருப்பாரு. ஏன் அப்டின்னா, இதோட ஆளுநர் வந்து சென்ட்ரல் லெவல்ல இருப்பாங்க. சரியா? சென்ட்ரல்ல இருக்கவங்க தான் ஆளுநர். இங்க இருக்கவங்க துணைநிலை. அதாவது மத்திய அரசோட பிரதிநிதியா ஒருத்தர் இருந்து அந்த யூனியன் டெரிட்டரிய ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்டேட்டுக்கும், யூனியன் டெரிட்டரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ யூனியன் டெரிட்டரினா என்ன அப்டின்னா, இந்த புக்ல உங்களுக்கு குடுத்துருக்காது. நான் இத சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். யூனியன் டெரிட்டரினா என்ன அப்டின்னா, நம்ம வந்து முதல்ல இந்தியா பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் குடுத்துட்டு போறது வரைக்கும், அரசர்கள், அவங்களுக்கு கீழ மக்கள், தனியா சுதேச அரசுகள், சுதந்திர அரசுகள் இப்படி நெறைய பிரிஞ்சு பிரிந்து இருந்துச்சு. ஓகேவா? நம்மள மாதிரியெல்லாம் இல்ல. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் இத மாகாணம், ப்ராவின்சஸ்ன்னு பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போகும்போது, இத எப்படி நம்ம பிரிக்க போறோம்? எப்படி ஆட்சி பண்ண போறோம்ன்ற குழப்பம் வந்துச்சு. அப்ப ஸ்டேட் வைஸா மொழி அடிப்படையில ஒரு ஏரியால இருக்கவங்கலாம் ஒரே மொழி பேசுவாங்க. அந்த அடிப்படையில நம்ம பிரிக்கலான்னு சொல்லி பேசி டிசைட் பண்ணி 1956ல மொழி வாரி மாநிலங்கள் பிரிச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்படி பிரிக்கும்போது ஒரு பெரிய நிலப்பரப்ப ஒரு ஸ்டேட்டா நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? நெறைய மக்கள் வந்து ஒரே மொழி பேசுற இனத்த அப்படியே பிரிக்க முடியும். ஆனா, ஒரு சின்ன நிலப்பரப்பு ஒரு ஓரமா நிக்குது. அதுல இருக்கவங்க எல்லாம் வேற எது பேசுறாங்க. இல்ல எல்லாம் கலந்தவங்களா இருக்காங்க. அவங்கள இந்த மொழி பேசுறவங்க தான் அங்க அதிகமா இருக்காங்கன்னு நம்ம பிரிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இடங்கள், இல்ல தனியா சின்னதா ஒரு ஓரமா ஒரு ஒரு நிலப்பரப்பு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பிட் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் ஒரு ஸ்டேட்டாவும் மாத்த முடியாது. அத தனியாவும் விட முடியாது. ஏன்னா, ஒரு ஸ்டேட்டுன்னு நம்ம அறிவிக்கிறோம் அப்டின்னா, அங்க இருக்கிற மக்கள் தொகை அதிகமா இருக்கணும். ஓரளவாச்சும். ஏன்னா, அவங்களுக்குள்ள வரி கலெக்ட் பண்ணி, அத அவங்களுக்குள்ள செலவழிக்கிற மாதிரியும், அது வந்து இருக்கணும். மொத்தமே அளவான பேர் இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு மொத்த நிர்வாகமும் பண்றது. அவங்களுக்குள்ள எவ்வளோ வரி கலெக்ட் பண்ணிற முடியும்? எப்படி நிர்வாகத்த பண்ண முடியும்? அப்ப என்ன ஆகும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், "சரிப்பா நீங்க ஒரு சின்ன பீஸ் தானே, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே குடுத்துருவேன், நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி, இப்படி அங்கங்க இருந்த சின்ன சின்ன பீஸஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. நேரடியா மத்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழ கொண்டு வந்தது தான் இந்த யூனியன் டெரிட்டரீஸ். ஒரு சில நேரம் இதுல என்ன ஆகும்னா, புதுசா வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா? வேற இடத்துல வேற பகுதியில இருந்த, வேற நாட்ல இருந்த ஒரு பகுதி, இந்தியாவோட இணையும்ல. அப்போ ஒரு பிரிக்கும்போது, ஒரு எல்லைய பிரிக்கும்போது, இதெல்லாம் எங்களோட பகுதின்னு சொல்லி ஒரு சின்ன பிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பிரிக்க வேண்டி வரும். இந்த மாதிரி புதுசா இணைஞ்ச இடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த யூனியன் டெரிட்டரீஸா தான் இருக்கும். ஓகேவா? அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெருசாகும்போது, மக்கள் தொகை அதிகமாகும்போது, அதுக்குன்னு சொல்லி எலக்ஷன் நடத்திக்கிறதுக்கும், நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் பெர்மிஷன் குடுக்கும். அப்படிதான் பாண்டிச்சேரி இவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. சரியா? பாண்டிச்சேரியில எலக்ஷன் நடந்து சிஎம் எல்லாம் எடுத்துட்டு தானே இருக்காங்க. ஆனா என்னன்னா, இன்னமும் அத யூனியன் டெரிட்டரின்றதிலே வச்சிருக்காங்க. அதனால தான் பாண்டிச்சேரி எல்லாம் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள நாங்களே வந்து நிர்வாகம் பண்ணிக்கிறோம். தேவையான எல்லாமே இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி இப்பயும் போராடிட்டு இருக்காங்க இல்லையா? இதுதான் அந்த வித்தியாசம். ஓகேவா? யூனியன் டெரிட்டரீஸுக்கும், மாநிலங்களுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள்னா இப்போ லேட்டஸ்ட்டா கூட ஜம்மு காஷ்மீர பிரிச்சு அம் யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க பகுதிய. ஏன் அப்டின்னா, அதோட சிறப்பு அந்தஸ்த கேன்சல் பண்ணியாச்சு. அது ஒரு ஸ்டேட்டா இருந்தா கூட, அவங்க வந்து திரும்ப தனியா வேற மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எங்க ஸ்டேட் நாங்க எப்படி வேணா முடிவு எடுத்துக்குருவோம் அப்டின்ட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு சில விஷயங்கள்ல தலையிட முடியாம கூட போயிரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது யூனியன் டெரிட்டரி ஆக்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? டைரக்ட்டா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு கீழ இப்போ அது இருக்கு. அதோட பார்வையில அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அத வந்து யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வேற காஷ்மீர ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிற இந்த பாகிஸ்தானோட எண்ணம் நிறைவேறாது.
என்ன பிரச்சனை? காஷ்மீர்ல இருக்கிற மக்களே வந்து பாகிஸ்தானோட இணைய விரும்புறாங்க. அது வந்து தப்பு இல்ல. அது அவங்களோட விருப்பம். ஏன்னா ஒரு மக்கள நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம இந்தியாவும். ஆ ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்படியே ஒவ்வொருத்தரா கேட்க கேட்க நம்ம விட்டு குடுத்துட்டே போனோம்னா, நம்ம இந்தியா இந்த ஒரு மொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? இப்ப நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா? ஒரு வீட்ல இருக்க ஒரு பையனோ, பொண்ணோ, அ எனக்கு பிடிக்கல, நான் வீட்ட விட்டு போறேன்னு சொன்னா, நம்ம உடனே சரி பரவால்ல, உனக்கு புடிச்ச மாரி இருந்துக்கன்னு விடுவோமா? கோவிப்போம், திட்டுவோம், மிரட்டுவோம். ஏதோ ஒரு பண்ணி நம்ம கூட இருக்க வைக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து காஷ்மீர பண்ணிட்டுருக்கு. மக்கள் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க கோவிச்சாலும் பரவால்ல, அவங்கள அடக்கி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாரி. இதனால தான் அ மக்களுக்கும், அங்க இருக்கிற டிஃபென்ஸுக்கு இடையிலயுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆர்மிக்காரங்களுக்கும், அங்க இருக்க மக்களுக்கும் மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது 2 பேர் மேலயுமே நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களோட விருப்பம். ஆனா, அதுபடி விட முடியாத சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு. ஓகேவா? இதுதான் நடந்துட்டு இருக்கு எல்லையில. ஓகே. அதனால தான் வந்து இப்போ கூட திரும்ப காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும். எங்களுக்கு பழையபடி சிறப்பு அந்தஸ்து குடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஓகே. இதெல்லாமே நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஒன்றிய சட்டமன்றம். என்ன சொன்னேன்? ஒன்றியம்னு வந்துட்டாலே அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். மத்திய சட்டமன்றத்த தான் ஒன்றிய சட்டமன்றம்னு குடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தேசிய சட்டமன்றம் சொல்லலாம், நாடாளுமன்றம் சொல்லலாம். அதாவது ஒரு நாட்டின் முடிவுகளை எடுக்கும் உச்சபட்ச அமைப்பு அப்படின்றா அதுதான் வந்து பார்லிமென்ட். அந்த நாட்டோட முழு முடிவு, சட்டத்திருத்தம் எல்லாமே கொண்டு வர்றது இங்க தான். மக்களாட்சியின் அடையாளம். நம்ம நாட்ல மக்களாட்சியின் அடையாளமா இருக்கிறது இந்த பார்லிமென்ட் தான். மக்களாட்சிக்கும், பார்லிமென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கையில வந்து நம்ம நாட்டோட அதிகாரத்த குடுக்கல. முடியாட்சி மாரி, மன்னராட்சி மாரி. ஓகேவா? நம்ம வந்து மக்களாட்சின்னு சொல்றோம். அப்ப பார்லிமென்ட் முறையில, நாடாளுமன்ற முறையில ஆளப்படுறது மக்களாட்சிக்கு எப்படி அ ஒத்து வருது அப்படின்னா, ஒரு பார்லிமென்ட் அப்படின்னா என்னென்ன யார் யாரெல்லாம் இருப்பாங்க அதுல அடக்கம்? பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சபாநாயகர், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு அடக்கம் தான் பார்லிமென்ட். அப்ப இந்த மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் யாரு? வேற யாரும் இல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும், ஒவ்வொரு தொகுதியிலயும் நம்ம பார்த்து நிக்க வச்ச நம்மளோட பிரதிநிதி தான் அங்க போய் எம்பியா இருப்பாங்க. அப்ப மறைமுகமா இது என்ன ஆயிருது? மக்கள்ல ஒருத்தர் தான் அங்க இருக்காங்க. அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க தான் முடிவெடுக்குறாங்க. அப்ப மக்கள் தான் முடிவெடுக்கிறதுக்கு சமம். அப்படித்தானே? இப்ப நம்ம குடும்ப சார்பா நம்ம ஒருத்தர அனுப்பி ஒரு இடத்துல பேச வைப்போம். அப்ப குடும்பத்தோட முடிவுன்னு தானே அர்த்தம் அது. இப்ப ஏதோ அ ஒரு பஞ்சாயத்து. அதுல நம்ம குடும்பத்த கூப்பிடுறாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வீட்ல இருக்க 10 பேருமா பேசுவாங்க? ஒருத்தர் பேசுவார். அவரு சொல்றது தான் முடிவு. அப்ப என்னன்னா, அந்த 10 பேர்கிட்டயும் அவரு பேசிட்டு, அவங்களுக்கு என்ன தேவைன்றத தான் அங்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பிரதிநிதி. உங்க ஏரியால, உங்க தொகுதியில இருந்து தானே நீங்க ஒரு எம்எல்ஏவும், எம்பியும் செலக்ட் பண்ணி அனுப்புறீங்க. அப்ப நீங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு அதனால தான் சொல்றாங்க, ஓட்டு தயவு செஞ்சு பார்த்து போடுங்க. ஏன்னா, அவங்க வந்து நம்மளுக்காக பேசுறவரா இருக்கணும். நம்ம தொகுதி மேல அக்கறை இருக்கிறவரா இருக்கணும். ஏன்னா, அங்க போய் அவங்க அப்பதான் நம்ம சார்பா பேசுவாங்க. ஓகேவா? ஆனா, அப்படி ஓட்டு போடுறோமா? அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சந்தேகம் தான். ஆனா, நம்மளோட பிரதிநிதி தான் அங்க போய் முடிவெடுக்காரு அப்படின்னும்போது, மக்களாட்சிக்கு இந்த பார்லிமென்ட்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே. அடுத்து இந்த பார்லிமென்ட்ல ஆண்டுக்கு 3 தடவ கூட்டத்தொடர் நடத்துவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட்ஜெட் கூட்டத்தொடர், இதுதான் வந்து நிதி அதாவது ஃபர்ஸ்ட்டு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்கல்ல பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு எவ்வளவு நம்ம எந்தெந்த டிபார்ட்மென்ட்டுக்கு எவ்வளோ காசு ஒதுக்க போறோம். போன வருஷம் எவ்வளோ ஒதுக்குனோம். போன வருஷம் போட்ட பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்கா? அதாவது அம் நஷ்டமாயிருக்கா? இல்ல மிச்சம் இருக்கா? லாபம் இருக்கா? இந்த மாரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர். இது பிப்ரவரியிலேருந்து மே மாசத்துக்குள்ள நடக்கும். அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்காலம் அப்படின்னாலே ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மழை தான். ஓகேவா? கொஞ்சம் ரெய்னி சீசனா தான் இருக்கும் நம்மளுக்கு. சைக்ளோன்லாம் நெறையா ஃபார்ம் ஆகும். இந்த ஜூலை டூ ஆகஸ்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர். திரும்ப நவம்பர், டிசம்பர்ன்னு போயிட்டாலே குளிர்காலம். அதுல குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும். இந்த 3 கூட்டத்தொடர்லயும் அப்ப தேவையான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஓகே. அடுத்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு. இது வந்து ஒரு பாக்ஸ் மாரி குடுத்துருப்பாங்கப்பா புக்ல. என்னன்னா, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குடுக்கணும். 33% குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட முன்வரைவு வந்து 2010லயே கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு? 33%க்கு. 33% இப்ப இல்லையான்னா, இது வந்து உள்ளாட்சி தேர்தல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இருக்கு. இது எதுக்கான பில்லு அப்டின்னா, பார்லிமென்ட்ல இந்தியாவோட பார்லிமென்ட்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குடுக்கணும். பெண்களோட அளவ கூட்டணும் பார்லிமென்ட்ல அப்டின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட முன்வரைவு 2010லயே வந்துருச்சு. ஒரு யான படம், ஒரு ஆம படம் குடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு அவையிலயுமே இந்த சட்டம் வந்து ஒப்புதல் வாங்கணும் இல்லையா? மாநிலங்களவையில இது யான வேகத்துல மூவ் ஆயி, யானை போறதே ரொம்ப மெதுவான வேகம் தான். எங்கிட்டோ மூவ் ஆயி மெதுவா, மெதுவா, மெதுவா ஒப்புதல் குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து மக்களவையில இது பெண்டிங்லயே நிக்கிது. ஆம வேகத்துல போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப இது அப்ரூவ்டு குடுப்பாங்கன்னே தெரியல. அப்படின்னு வந்து இந்த ஒரு பாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கறதுல ஏன் இவ்வளவு யோசனை? 14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் ஏன் இவ்வளோ ஒரு சட்டம் வந்து ஒரு மசோதா சட்டமாக இவ்வளோ வருஷமா? அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து இந்த புக்கு பிரிண்ட் பண்ணும்போது இருந்த சிச்சுவேஷன். ஆனா என்ன அப்படின்னா, இப்ப என்ன கண்டிஷன்? 2023ல 128வது சட்ட திருத்தத்தின் மூலமா ஓகேவா? சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த சட்டத்த அமல்படுத்திட்டாங்க. அமல்படுத்தப்பட்டது. அமல்படுத்தப்பட்டதுன்னா என்ன? பெண்களுக்கு பார்லிமென்ட்ல 33% குடுத்துட்டாங்க. குடுத்துட்டாங்கன்னா, இப்ப 33% பேர் இருக்காங்களா பார்லிமென்ட்ல? அப்படின்னு கேட்டா, இப்போ இல்ல. இது எப்ப இருந்து வந்து நடைமுறைக்கு வரும்? நடைமுறைக்குன்னா 2026ல எலக்ஷன் வரப்போகுது இல்லையா? அந்த 2026 எலக்ஷன்ல இருந்து தான் இந்த 33%ன்றது ஃபில் ஆக போகுது பார்லிமென்ட்ல. இப்ப 100 பேரு எம்பிஸ் இருந்தாங்கன்னா, அதுல 33 பேரு லேடி எம்பிஸ் இருப்பாங்க. சரியா? இனிமேல். இப்போ தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. பாலிட்டி ரிலேட்டடாவும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது 2 முக்கிய அதிகாரங்கள். இந்த பார்லிமென்ட்டுக்கு 2 முக்கிய அதிகாரங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம். இந்த 2 அதிகாரம் தான் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நெறைய அதிகாரம் இருக்கு. முக்கியமான அதிகாரம்னா இந்த 2ம். சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம். சட்டங்கள் இயற்றுறது தான் சட்ட அதிகாரம். நிதி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது நிதி அதிகாரம். அடுத்தது, இந்த பார்லிமென்ட்டுக்கு வேற என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரோட தேர்ந்தெடுக்கும் பணி நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. 2 பேரையும் தேர்வு செய்யும்போது ஓட்டு போடுறது இந்த பார்லிமென்ட் மெம்பர்ஸ் தான். எப்படி? மறைமுக தேர்தல் மூலமா. அது எப்படின்னு நம்மளுக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒற்றை மாற்று வாக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில வந்து மறைமுகமா இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுக்கிற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. அடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள். இவங்க எல்லாரோட பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம். இவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தா, அவங்களுக்கு வோட் பண்ணி அவங்கள பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அதிகாரம் வந்து இந்த பார்லிமென்ட் மெம்பர்ஸ். பார்லிமென்ட் மெம்பர்ஸ் நான் காமனா சொல்றேன்னாலே, அதுல லோக்சபா, ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாமே அடக்கம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. அதாவது இதுல பாருங்க, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. சரியா? அத யாரு பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாரு. ஆனா அவங்கள பதவி நீக்கம் செய்யும்போது இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த பாயிண்ட்ட தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மென்ட்ல இப்படி கொஸ்டின்ஸ் தான் கன்ஃப்யூஷன் ஆகும்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்தது, ஆண்டுக்கு 2 முறை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டுவார். வருஷத்துக்கு 2 தடவை வந்து குடியரசுத் தலைவர் மினிமம் கூட்டணும். இதுக்கு மேல மேக்ஸிமம் அவர் எப்பயெல்லாம் எமர்ஜென்சியோ இல்ல அவருக்கு தேவைன்னு தோணுதோ அவரு எக்ஸ்ட்ரா வந்து கூட்டிக்கலாம். பட் மினிமம் 2 தடவையாவது குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுவார். அனைத்து அமைச்சர்களும் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா, ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன நினைப்போம்னா, மினிஸ்டர்ஸ் யாருக்கு பொறுப்பானவர்கள்னு கேட்ட உடனே நம்ம நினைப்போம், பிரதமர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆமா,
அவன் பிரதமர் தானே தலைவர் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்குன்னு நெனைப்போம். இல்ல பிரசிடென்ட்ன்னு இருக்கும். குடியரசுத் தலைவர்ன்னு. அப்ப கன்ஃப்யூஸ் ஆகும். வெறும் இங்க பாருங்க, எல்லா அமைச்சர்களும் தனியாகவும், கூட்டாகவும் மக்களவைக்கு தான் பொறுப்பானவங்க. இத நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஏன்னா, மக்களவையோட பெரும்பான்மை பெற்ற தலைவர் தான் பிரதமரா இருப்பார். ஓகேவா? பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரதமரா இருப்பார். மக்களவை தான் முக்கியமான அவை இது. இவங்க எல்லாமே மக்களவைக்கு தான் பதில் சொல்லணும். சரி. இப்போ இது வந்து காமனா பார்லிமென்ட்டோட அதிகாரங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மக்களவை. மக்களவைனா என்ன? அப்படிங்கிறத தனியா பார்க்குறோம். நாட்டின் முதல் அவை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதிகாரம் கொண்ட முதல் அதிகாரம் கொண்ட அவை எதுன்னு கேட்டா, மக்களவைன்னு நீங்க சொல்லணும். மாநிலங்களவை கிடையாது. மக்களவை தான் அதிகாரம் ஜாஸ்தி. இதுல மொத்தம் எத்தன பேர் இருப்பாங்க? 545 பேர் வரைக்கும் இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். ஆனா மேக்ஸிமம் 552 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு. பட் ஒவ்வொரு வருஷமும் இப்ப இருக்கிறது வந்து 545 தான். எப்படி? மொத்தம் இந்தியாவோட தொகுதிகள் 543. அதிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர்கள் வந்துருவாங்க. 2 ஆங்கிலோ இந்தியன வந்து பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவாரு. இது எல்லாம் சேர்த்தோம்னா 545 பேரு மக்களவையில இருப்பாங்க. பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்தியாவோட மொத்த தொகுதிகள் 543. 5, 4, 3ன்னு ரிவர்ஸ்ல வரும். இதே இது தமிழ்நாட்டோட தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 2, 3, 4. 2லேருந்து 3, 4ன்னு கூடிக்கிட்டே போகும். இது குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகேவா? இப்படி வரும். கூடிக்கிட்டே வரும். இந்த ரிவர்ஸ் இது 2 தொகுதியுமே உங்களுக்கு முக்கியம் கூட. ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா? இதே மாதிரி மாநிலங்களவைக்கும் ஒரு 12 பேர வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இவங்கள எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியமனம். ஒருத்தரால நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் தான் இவங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கிடையாது. இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து எலெக்ஷன்ல அதாவது பார்லிமென்ட்ல எந்த ஒரு மசோதாவுக்கோ, சட்ட திருத்தத்துக்கோ ஓட்டு இப்ப கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டுல வந்து இவங்க வாக்களிக்க முடியாது. நியமன உறுப்பினர்கள் பார்லிமென்ட்ல வாக்களிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு ஆடியன்ஸ் மாரி அங்க உட்காந்து அங்க நடக்கிற மீட்டிங்க கவனிப்பாங்க அவ்வளோதான். சஜஷன் சொல்லணும்னா சொல்லலாம். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் பார்லிமென்ட்டோட இஷ்டம். பட் இவங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓட்டு எதுக்குமே போட முடியாது. அடுத்தது இந்த மக்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் மொத்தம் 5 ஆண்டுகள். மக்களவையில பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரதமர் ஆவார். ஓகேவா? அதான் சொல்றாங்க. மக்களவை உறுப்பினர்கள்லயே எந்த கட்சி அதிகமான ஓட்டு வாங்குதோ, அவங்க வந்து என்ன செய்வாங்க? பிரதமரா ஆவார். அந்த கட்சியோட தலைவர் தான் பிரதமரா இருப்பார். இப்போ நம்ம இந்தியா அளவுல எத்தன பேர் இருக்கு மொத்தம் தொகுதி? 543 தொகுதிகள்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ எலெக்ஷன் நடக்குது. இதுல எவ்வளோ வாங்குறவங்க வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியா இருப்பாங்க? பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு மட்டும் சொல்றோம் இல்லையா? அப்ப பெரும்பான்மைனா எவ்வளவு? பாருங்க இதுல பாதி எவ்வளவு? 271. ஓகேவா? 71.5ன்னு சொல்லலாம். அந்த 5 விட்டுருங்க. 271 + 1 அதாவது 272 தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெரும்பான்மை. அதாவது மொத்தம் 100%ல ஒருத்தர் 51% வாங்கிட்டு, ஒருத்தர் 49 வாங்குனாலும், இந்த 51 தானே இது 50க்கு மேல யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்ப தொகுதி கணக்கு பார்த்தா 271 + 1 இந்த 1 யார் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களோ, அவங்க தான் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியா இருக்காங்க. இதுக்கு மேல 300, 400, 500ன்னு வாங்குறது அவங்களோட திறமை. மினிமம் 272 நம்ம இந்தியாவுல வாங்குறவங்க தான் பிரதமரா ஆக முடியும். இதுதான் இப்ப இருக்க தொகுதிய பொறுத்து இப்ப இருக்கிற கண்டிஷன். ஓகே. அடுத்தது சபாநாயகர். சபாநாயகர்னா யாரு அப்படின்னா, இந்த மக்களவை மீட்டிங் நடக்கும் இல்லையா? அந்த மக்களவைய தலைமையேற்று நடத்துபவர் தான் சபாநாயகர். நடுவுல உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்றவர் மாரி. "நீ பேசு, நீ பேசு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க" அப்படி 2 பேரையும் ஏன்னா ரெ ஆளும் கட்சியும், எதிர்க்கட்சியும் ஒரு மீட்டிங்ல கலந்துக்க போது. அதுல பல பேர் வாராங்க. 500 பேருக்கு மேல. அந்த இடத்துல கண்டிப்பா கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப அத சமாதானப்படுத்த சென்ட்ரலா ஒருத்தர் இருக்கணும். அவர் தான் இந்த சபாநாயகர். நம்ம இந்திய அளவுல சபாநாயகரா யார் இருக்கா? இப்போ அசான்
2024 நவம்பர். ஓகேவா? நவம்பர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு டேட்ல நவம்பர் இன்னைக்கு 21. இன்னைக்கு டேட்ல சபாநாயகரா சென்ட்ரல் லெவல்ல யார் இருக்காங்க அப்படின்னா, ஓம் பிர்லா இருக்கார். ஓம் பிர்லா. அதே இது ஸ்டேட்லன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருப்பாங்கப்பா. நான் தமிழ்நாட்டுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, அப்பாவு அப்படிங்கிறவர். அப்பாவு. சரியா? இவங்க தான் சபாநாயகர். தமிழ்நாட்டு அளவுலயும் சரி, சென்ட்ரல் லெவல்லயும் யார் இருக்காங்கன்றத அப்பப்ப நீங்க அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை மாறுறாங்கன்னா, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சிஏஜி யார் இருக்கா? சென்ட்ரல் விஜிலன்ஸ்ல யார் இருக்காங்க? ஆடிட்டர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், சபாநாயகர் இவங்கெல்லாம் யார் இருக்காங்க? மாறி இருக்காங்களான்றதெல்லாம் தெளிவா பார்த்துக்கிட்டு தான் நீங்க எக்ஸாம் போணும். சரி. இப்ப இந்த சபாநாயகர் வந்து யாரால தேர்ந்தெடுக்கப்படுவார்னா, இந்த மக்களவையிலேயே 545 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தர சபாநாயகரா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த ஒருத்தவங்கள, அந்த மக்களவையில ஒருத்தர் உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் சபாநாயகர். மாமன்னன் படத்துல கூட வடிவேலு ஆயிருப்பார். சபாநாயகரா கடைசியில அவர் ஆகுற மாதிரி முடிப்பாங்க இல்லையா? அந்த பதவி தான் சபாநாயகர். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவராக செயல்படுகிறார். இது ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட்டுக்கு செக்ரட்டரியேட் இருக்கும் இல்லையா? ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி செக்ரட்டரியேட் இருக்கும்ல, பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம். அதோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, சபாநாயகர்னு சொல்லணும். நம்ம வந்து இதை பிரதமர்னு நினைப்போம், பிரசிடென்ட்னு தான் நினைப்போம். ஆனா சபாநாயகர், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி உரை தெரிவிப்பார். ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் நடக்கும் இல்லையா? இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக எலெக்ஷன் நடக்குதுன்னா அது முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் தான் பேசி தொடங்கி வைப்பார் எப்பயுமே. அந்த உரைக்கு கடைசியில் நன்றி உரை சொல்லணும் இல்லையா? ஒருத்தவங்க ஒரு முன்னுரை ஒருத்தவங்க வாசிக்கிறாங்கனாலே நன்றி உரை, அந்த நன்றி உரை இந்த சபாநாயகர் தான் சொல்லுவார். சபை விதிமுறைகளை மீறுவோரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம். இது தெரியும் நம்மளுக்கு. சபையில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருந்தாலோ மிஸ்பிஹேவ் பண்ணாலோ உடனே என்னன்னா பார்லிமெண்ட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அவையை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இந்த சபாநாயகர் தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு வெளியே போங்க, நீங்கள் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சரியா? இது வந்து மக்களவை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாநிலங்களவை. நாட்டின் இரண்டாவது அவை, செகண்ட் முக்கியமான ஒரு அவை, ரெண்டாவது முக்கியமான அவை அப்படின்னா அது மாநிலங்களவை. ஃபர்ஸ்ட் எது பார்த்தோம்? மக்களவை. இது இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படின்னும் சொல்லலாம். மொத்தம் 250 பேர் இருப்பாங்க இந்த மாநிலங்களவையில். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம 10th படித்தது தான். பட் இருந்தாலும் ஒரு தடவை நான் இங்கேயும் சொல்லிடுறேன். 250 பேர் இருப்பாங்க. அதில் 238 பேர் ஸ்டேட் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து செலக்ட் பண்ணவங்களா இருக்கும். 12 பேர் வந்து பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுவார். மொத்தம் 250 பேர். இந்த மாநிலங்களவையோட முதல் கூட்டமே எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 52 ஏப்ரல் 3ஆம் தேதி தான் இந்த முதல் கூட்டம் நடந்துச்சு. மாநிலங்களவையை கலைக்க முடியாது, இது ஒரு நிரந்தர அவை. மக்களவையை குடியரசுத் தலைவர் நினைச்சா கலைக்கலாம். ஓகேவா? மக்களவையோட தலைவர் அதே மாதிரி யாருன்னு கேட்டாங்கன்னா, மக்களவையோட தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் தான். ஆனா மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்ப்பா, அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. ஆனா மக்களவை அப்படி இல்லை, கலைக்க முடியும். யாரால முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும் கலைக்கலாம். இது வந்து ஏன் கலைக்க முடியாதுன்னு சொல்றாங்க? அதே மாதிரி இதோட பதவி காலம் 6 ஆண்டுகள். அதுக்கெல்லாம் 5 ஆண்டுகள் தானே பார்த்தோம் மக்களவைக்கு, இதுக்கு 6 ஆண்டுகள். என்ன ரீசன் இதுக்குன்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை 3ல் 1 பங்கு ஆள் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாநிலங்களவையில் இருக்க உறுப்பினர்கள் 3ல் 1 பங்கினர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கு பதிலாக புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ இப்படி ரொட்டேஷன் முறையில் இப்போ புதுசாக இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயே நான் வந்து வெளியே போயிட மாட்டேன். ஆல்ரெடி 6 வருஷம் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வெளியே போவாங்க. அடுத்து நான் இங்கே வருவேன், 3வது ஷிஃப்ட் வரும்போது நான் வெளியே போயிடுவேன். அப்போ மொத்தம் இந்த 3 ஷிஃப்ட்டில் தான் போக முடியும். அப்போ 6 வருஷம் ஆயிரும் இல்லையா? அதனால இதுக்கு வந்து பதவிக்காலம் 6 ஆண்டுகள். புரியுதா? அடுத்தது இதோட தலைவர் குடியரசு துணைத் தலைவர்.
அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நிதி மசோதாக்களில் தலையிட அதாவது முடிவெடுக்க முடியாது. நிதி மசோதா, பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எல்லாமே மக்களவையில மட்டும் தான் எடுக்க முடியும். மாநிலங்களவையில எடுக்க முடியாது. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மக்களவை தான் அதுக்கு முடிவே எடுக்க முடியும். தகுதிகள் இந்த மாநிலங்களவையோட உறுப்பினர் ஆகுறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கணும். 30 வயது நிரம்பியவரா இருக்கணும். வாக்காளர் உரிமம் பெற்றவர். ஆல்ரெடி அவர் ஏரியால ஓட்டர்ல வந்து ஓட்டர் ஐடி வச்சவரா இருக்கணும். ஓட்டர் ஐடி கூட வாங்காத ஒருத்தர் டைரக்ட்டா வந்து எலக்ஷன்ல நின்னு ஜெயிக்க முடியாது. கடனை திருப்பி செலுத்த இயலாதவராக இருக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட்ல இருந்து கடன்னா இது ஊர்ல சும்மா கந்து வட்டிக்கு வாங்கிட்டு குடுக்க முடியாது. அந்த கணக்கு இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, பெரிய நம்ம பேங்க்குகள்ல இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்ல வந்து லோன் போட்டு வாங்கிட்டு, அதவே கட்டாம அவங்களோட அந்த சிவில் எல்லாமே கம்மியாயிரும். பணம் கரெக்ட்டா கட்டிக்கிட்டு வந்தா, அதுக்கு சிவில் கோர்ஸ் வேற மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸு. கட்டாமவே பெண்டிங்ல வச்சா, அவங்களுக்கு வந்து வேற மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க. சரியா? இப்ப விஜய் மல்லையா மாதிரி இருக்கவங்கலாம், கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாம நாட்ட விட்டு ஓடி போனவங்க. நாளைக்கு அவங்க திரும்ப என்னைக்காவது வந்து எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு, நான் வந்து எம்பி ஆகுறேன்னா, ஆக முடியாது. ஏன்னா, அவங்க மேல அந்த பிளாக் மார்க் இருக்கு. சரியா? இதெல்லாமே ரூல்ஸ். அதுமாரி மனநிலை சரியானவரா இருக்கணும். ஆல்ரெடி வேற எந்த பதவியிலயும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே தகுதிகள் தான். அப்ப இருக்கக்கூடாதுன்னா, ஆல்ரெடி வேற போஸ்டிங்ல இருக்கவங்க இதுல நிக்க கூடாதாண்டா? நிக்கலாம், ஜெயிக்கலாம். மெம்பரா வந்து பதவி ஏற்கும்போது, மத்த பதவிகள பூரா அவரு ரிசைன் பண்ணிட்டு இதுல வந்து ஜாயின் பண்ணணும். அதான் இதோட ரீசன். மீனிங். ஓகே. இப்ப நம்ம அமெரிக்காவுல வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள என்னன்னு சொல்றாங்கன்னா, செனட்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பார்லிமென்ட் எம்பிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்ற மாரி, அங்க அமெரிக்கால இதே மாநிலங்களவையில இருக்க உறுப்பினர்கள செனட்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவர். இந்த மாநிலங்களவையில உறுப்பினர்கள் 238 பேரு அ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும், யூனியன் டெரிட்டரீஸ்ல இருந்தும் வருவாங்கன்னு படிச்சோம் இல்லையா? அது எப்படி எடுக்குறாங்க? மக்களவைக்கு 543 தொகுதி, 543 பேர் வந்துர்றாங்க. அது புரியுது. ஓகேவா? ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் ஒருத்தர். இங்க அந்த 238 பேர் எப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் அந்த மாநிலத்தோட மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு இவ்வளவு சீட்டுன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அத பொறுத்து. அந்த இதுபடி இப்ப அனுப்பணும். இப்ப பாருங்க தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம்பிள் மாநிலங்களவைக்கு 18 பேரையும், மக்களவைக்கு 39 பேரையும் நம்ம அனுப்பலாம். அப்ப என்ன செய்யும்னா, இப்ப நம்ம ஸ்டேட்ல எலக்ஷன் வச்சு நடந்து ஜெயிச்சுருவாங்க. இங்கேருந்து மாநிலங்களவைக்கு ஒரு 18 பேர செலக்ட் பண்ணி எம்பியாவும், மக்களவைக்கு 39 பேர செலக்ட் பண்ணி எம்பியாவும் நம்ம கவர்மெண்ட் அனுப்பும். தமிழ்நாடு அனுப்பும். சரியா? நம்மளுக்கு இத்தன சீட்டு வந்து அங்க லோக்சபா, ராஜ்யசபாவுல நம்மளுக்கு பெர்மிஷன் இருக்கு. ஏன் இப்படி அனுப்புறாங்க அப்படின்னா, அங்க போயி ஒவ்வொரு எலக்ஷன்லயும் ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஓட்டு கேட்கும்போது, வாக்களிக்கும்போது, நம்ம ஸ்டேட்டுக்காரங்கம்போது தானே நம்ம பிரச்சனை வரும்போது அவங்க பதில் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு ஸ்டேட்டோட பிரதிநிதியா அங்க ஒரு சில எம்பிஸ் இருப்பாங்க. அது அந்த ஸ்டேட்டோட மக்கள் தொகை அடிப்படையில எடுக்கப்படுது. ஆனா இது ஒரு தப்பான விஷயம். அமெரிக்காலலாம் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் அங்கெல்லாம் வந்து மாநிலம்னு இருக்காது. மாகாணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு மாகாணத்திற்கும் காமனா 2, 2 பேரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எத்தன மக்கள் தொகை இருந்தாலும், ஒரு மாகாணத்துக்கு 2 பேரு எம்பி இருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில வச்சிருக்கோம். இது ஒரு ரீசனுக்காக வச்சது அப்போ. பட் இது இப்போ தப்பான வழியில போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒரு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க பாருங்க உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுலயே பெரிய ஸ்டேட் நம்ம இதுல. மக்கள் தொகை அதிகமா இருக்க ஸ்டேட். அங்க இருந்து மாநிலங்களவைக்கு மட்டும் 18 பேரு 31 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? 31 பேரு. நம்ம இதுலேருந்து வெறும் 18 பேர் தான். ஆனா, உத்தரப்பிரதேசத்துலேருந்து 31 பேர் மாநிலங்களவைக்கு போறாங்க. அப்ப மக்களவைக்கு இன்னும் நெறைய பேர் இருக்கும். சரியா? சிக்கிம் வந்து சின்ன மாநிலம். அங்கருந்து வெறும் ஒரே ஒரு உறுப்பினர் தான் எடுக்குறாங்க. அப்ப நீங்க நெனச்சு பாருங்க, அங்க போயி 500 250 பேர் இருக்கிற மாநிலங்களவையில, இந்த ஒருத்தரு அவருக்கு ஏதாவது ஒண்ணு புடிக்கலன்னா, அத சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஒருத்தர் பேசுறது அங்க வந்து எடுபடுமா? சரியா? அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ரொம்ப அவரோட தனித்துவமே இல்லாம போயிரும். அவர் எதையுமே முடிவெடுக்க முடியாம, சும்மா பேருக்கு அங்க உட்கார்ந்திருக்க மாரி தான் இருக்கும்.
அதிகமா இருக்கிறவங்க பூரா இப்ப ஓட்டு போடுறாங்க. ஒரு சட்டம் வரணும்னு நெனைக்கிறாங்க. அதிகமா இருக்கவங்கலாம் அதிகமா தான் கை தூக்குவாங்க. கம்மியா இருக்கவங்கலாம் நம்ம கம்மியா தான் கை தூக்க வேண்டி வரும். அப்போ ஓட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம குறையுவோம். புரியுதா? அப்ப எல்லா மாநிலத்துக்கும் காமனா 2 பேரு, 10 பேருன்னு நம்ம எடுத்து வச்சிருந்தா, இந்த பிரச்சனையே இல்ல இல்லையா? ஆனா இந்த சிஸ்டம் தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால இத தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அடுத்தது, ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறவரு, எம்பியா இருக்கிறவரு மீண்டும், மீண்டும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம். எத்தன தடவ வேண்டாலும் அவரு எம்பியா செலக்ட் பண்ணப்படலாம். ஒரு தடவ 5 வருஷம் எம்பியா இருந்துட்டாரு, பதவி விலகிட்டாரு, திரும்ப அவர் ஆகக்கூடாதுன்றது கிடையாது. திரும்பியும் அவர் எம்பி ஆகலாம். இப்படிதான் பல பேரு இப்ப அடுத்தடுத்து எத்தனையோ வருஷமா எம்பியாவே இருக்காங்க. சரியா? அடுத்தது அதிகாரம் மற்றும் சிறப்புரிமை. யாரோட அதிகாரம் மற்றும் சிறப்புரிமை? பார்லிமென்ட்ல இருக்கிற எம்பி இருக்காங்க இல்லையா? உறுப்பினர்கள். அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு? நாடாளுமன்றத்தில் பேச்சுரிமை மற்றும் வாக்குரிமை. நாடாளுமன்றத்தில அவங்க கருத்துக்கள அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி இந்த மசோதாக்கள், சட்டங்கள், சட்ட திருத்தத்துக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கலாம். தன் கருத்து தொடர்பாக, அதாவது பார்லிமென்ட்டுக்குள்ள அவங்க சொல்ற கருத்து தொடர்பா யாருக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. இன்க்ளூடிங் கோர்ட். நீதிமன்றத்துக்கு கூட இப்ப வெளிய வந்து அவங்க எந்த தப்பு பண்ணாலும் கோர்ட்டுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனா பார்லிமென்ட்டுக்குள்ள ஒரு மசோதா தொடர்பாவோ, ஒரு சட்டம் தொடர்பாவோ அவங்க கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. ஆம், எதிர்வாதம் வச்சிருப்பாங்க. அப்படி எது செஞ்சிருந்தாலும், "ஏன் இத நீங்க பண்ணீங்க? பார்லிமென்ட்டுக்குள்ள இந்த சட்டத்துக்கு நீங்க ஏன் இப்படி அப்போஸ் பண்ணீங்க? ஏன் இந்த பதில சொன்னீங்கன்னு?" சொல்லி யாரும் அவங்கள கொஸ்டின் கேட்க முடியாது. கோர்ட்டு கூட. தப்பான கருத்தே உள்ள வச்சாலும், அது வந்து பார்லிமென்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த அதிகாரம் வந்து பார்லிமென்ட் எம்பிக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஈரவைகளின் முடிவுகள் தொடர்பாக பத்திரிகைகள் பிரசுரிப்பதற்கு எதிராக வழக்கு தொடரும் அதிகாரம். இது என்னன்னா, இந்த 2 அவையிலயும் முடிவுகள் எடுக்குறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு சட்டம் சம்மந்தமா. அந்த முடிவுகள கவர்மெண்ட்டே அஃபிஷியலா வெளியிடுற வரைக்கும், வேற எந்த பத்திரிக்கையும் அவங்க இஷ்டத்துக்கு இது நடந்துடுச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லி பத்திரிக்கையில வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது வந்து நாட்டோட சட்டம் ஒழுங்க வந்து குலைக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அத பார்த்துட்டு டக்குன்னு தப்பா போட்டுருவாங்க இவங்க. அத பார்த்துட்டு ஒரு வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சுரும். அதனால இந்த மாரி பிரசுரம் யாராவது பண்ணுனாங்கன்னா, அதுக்கு எதிரா வந்து பார்லிமென்ட் எம்பிஸ் வந்து கேஸ் போடலாம். நாங்க அஃபிஷியலா வெளியிடுற வரைக்கும், யாரும் நீங்க ஏன் சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரம் குடுத்துருக்காங்க. அப்புறம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரிக்க நீதிமன்றத்திற்கு தடை விதித்தல். நாடாளுமன்றத்தில நீங்க அன்னைக்கு கூட்டத்தில என்ன பேசுனீங்க? என்ன நடந்துச்சு? எங்களுக்கு டீட்டெயில் குடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம்லாம் கேட்கவே முடியாது. பார்லிமென்ட் தனி அமைப்பு, நீதித்துறை தனி அமைப்பு. ஓகேவா? அவங்களோட நடவடிக்கைகள்ல நீதித்துறை தலையிடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது கூட்டத்தொடரின் போதும், அதற்கு 40 நாட்களுக்கு முன்பும், கூட்டம் முடிந்து 40 நாட்கள் வரைக்கும் எந்த உரிமையியல் வழக்கும் தொடர முடியாது. உரிமையியல் வழக்கு மட்டும் தான் பாருங்கப்பா. சிவில் கேஸஸ். கிரிமினல் கேஸஸ்னா போட்டுக்கிறலாம். ஓகேவா? இப்போ ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பார்லிமென்ட் கூட்டத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதா? ஆனா அப்படியெல்லாம் இல்ல. கிரிமினல் கேஸஸ்க்கு எங்க வேணாலும் எப்பயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இது சிவில் கேஸஸ். ஒரு சொத்து வழக்கு, ஒரு வேற இந்த பிரச்சனை இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி உரிமையியல் வழக்குகள வந்து பார்லிமென்ட்டுக்குள்ள இருக்கும்போது, அவங்கள வந்து வித்தின் கேம்பஸ் நோ ஒன் ஷுட் அரெஸ்ட் பை, அதாவது கேம்பஸ்க்குள்ள அந்த பார்லிமென்ட் வளாகத்துக்குள்ள எந்த எம்பியையும் அரெஸ்ட் வாரண்ட் காமிக்கிறதோ, கைது பண்றதோ கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இது பாருங்க, கூட்டத்தொடர் நடந்துக்கு இருக்கும்போதும், அதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியும், 40 நாளைக்கு பின்னாடியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் இருக்கு இது. ஏன்னா, ஒரு மீட்டிங்கே எப்படி நடக்கும்? ஒவ்வொரு கூட்டத்தொடருமே 1 வாரம் 10 நாள் நடக்கும். அதுக்கு 40 நாள் முன்னாடி, திரும்ப 40 நாள் பின்னாடின்னா, அந்த 40 நாள் முடியறதுக்குள்ள அடுத்த கூட்டத்தொடர் வந்துரும். அப்ப ஒரு ஹோல் இயருமே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்குற மாரி தான் தெரியுது. சரியா? ஆனா சட்டத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகாரம் குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மக்களவையோட அதிகாரங்கள். தனியா இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து 2 அவைக்குமே. மக்களவை, மாநிலங்களவை 2ஓட உறுப்பினர்களுக்குமே என்ன அதிகாரம் இருக்குன்றது தான் அது. இப்ப நம்ம பார்க்குறது, இந்த மக்களவைக்குன்னு ஸ்பெஷலா சில அதிகாரம் இருக்கு. ஏன்னா மக்களவை தான் அதிகாரமிக்க அவை, முதல் அவை, ஆ மெஜாரிட்டியான முடிவு எடுக்கிற அவை. ஓகேவா? அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து மக்களவைக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
மிகவும் சக்தி வாய்ந்த அவை, உயரிய பொறுப்புடையது. அதிகமான சக்தி வாய்ந்த அவை வந்து இந்த மக்களவை தான். பொறுப்பு அதிகமா இருக்கிறதும் இதுக்கு தான். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. ஏன்னா, மக்களோட பிரதிநிதிகள் அங்க இருக்காங்க. மாநிலங்களவையில அப்படி இல்லையா? அப்படின்னா, மாநிலங்களவையில இருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுத்து திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிலிருந்து ஒரு 18 பேர தேர்ந்தெடுத்து அங்க அனுப்புறாங்க. ஓகேவா? ஆனா, இவங்க அப்படி கிடையாது. நேரடியா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படியே அந்த 543 தொகுதியில இருந்தும் ஆளுக போயிருக்காங்க. அடுத்து ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த 2லயும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. மாநில பட்டியல் கிடையாது. மாநில பட்டியல்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநிலத்துக்கும், அதே மாரி மாநிலங்களவையில இருக்கவங்களுக்கும் இருக்கும். ஆனா இது வந்து ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல்ல மட்டும் இவங்க சட்டம் இயற்றலாம். புதிய சட்டம் இயற்றுதல் மற்றும் சட்டத்திருத்தம் செய்யும் அதிகாரம். புதுசா ஒரு சட்டத்தை இயற்றுறதோ, இல்ல ஒரு சட்டத்தை திருத்தம் செய்றதுக்கோ இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா இவங்களே திருத்தம் பண்ணிற மாட்டாங்க. இவங்க அதுக்கு ஒப்புதல் கொண்டு வரலாம். பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் முழு அதிகாரம். நிதி மசோதா, பண மசோதா, மானியம், ஆ பண ஒதுக்கீடு இது எல்லா விஷயத்திலயும் மெயினா வந்து மக்களவைக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. நிதி மசோதாக்களுக்கு மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். இல்லையேல் மக்களவையின் முடிவே இறுதியானது. அதாவது நிதி மசோதாவ இவங்க மட்டுமே ஓகே பண்ணி, இவங்க மட்டுமே டைரக்ட்டா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிறலாமா? அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. இவங்க வந்து மக்களவையில ஒப்புதல் குடுத்ததுக்கப்புறம், மாநிலங்களவைக்கு அனுப்பி வப்பாங்க. ஆனா, அது எதுக்குன்னா, ஜஸ்ட் ஒரு பேருக்கு. ஓகேவா? அனுப்பி வச்சுட்டு 14 நாள் அவங்களுக்கு டைம் குடுப்பாங்க. அந்த 14 நாளுக்குள்ள அந்த மசோதாவ அவங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லலாம். அ இல்ல அத நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லனாலும் சொல்லலாம். 14 நாளுக்குள்ள சொல்லி திருப்பி அனுப்பணும். சரியா? இல்ல ஓகே நாங்களும் ஒத்துக்கிறோம். நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லியும் அனுப்பலாம். ஆனா, இந்த எதையுமே மக்களவை ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்ல. இது எல்லாமே மாநிலங்களவோட ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லப்பா. இது நாங்க எங்களுக்கு தப்பா படுது. நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்டின்னா, நீ ஒத்துக்காட்டி போ. நாங்க வந்து மசோதாவா தான் ஆக்குவோம். அப்டின்னு சொல்லி இவங்க பண்ணாங்கன்னா பண்ணிக்கிரலாம். ஆனா, ஒரு சில நியாயமான கரெக்ஷன் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. இத வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி இவங்க நெனச்சா சேஞ்ச் பண்ணலாம். புரியுதா? இதுதான் ஒரு மசோதால வந்து நிதி மசோதால மக்களவை, மாநிலங்களவையோட பங்கு. ஒருவேள அந்த 14 நாளுக்கும் அவங்க பதிலே சொல்லல. எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னு வச்சுக்கோங்க. 15வது நாள் இந்த மக்களவை அவங்களாவே முடிவெடுத்து, அந்த மசோதாவ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிரலாம். அவங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரியா? டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் பின்னாடி நெறையா மசோதாக்கள பத்தி வரும்போது, நீங்க வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிதி அறிக்கையை தயாரிப்பது மற்றும் சமர்ப்பிப்பது. ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த நிதி அறிக்கைய தயாரிக்கிறதும் மக்களவைய சேர்ந்தவங்க தான். அத சமர்ப்பிக்கிறது பார்லிமென்ட்ல சமர்ப்பிக்கிறதும் இவங்க தான். முன்வரைவுகளை நிறைவேற்றுதல். முன்வரைவுகள்னா என்னன்னா, ஒரு மசோதாவ கொண்டு வரதுக்கு முன்னாடி அத ஒரு ஜஸ்ட் ஒரு பிளான் மாரி சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு முன்வரைவு. அதெல்லாம் நிறைவேற்ற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வருதல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா. இந்த மக்களவையில பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரதமரா இருக்காரு. ஓகேவா? இந்த எல்லா எம்பிக்களும் சேர்ந்து தான் அவர தலைவரா தேர்ந்தெடுக்குறாங்க. ஒருவேள இன்கேஸ் ஏதாவது ஒரு ஒரு கட்டத்துல இந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து, எங்களுக்கு எங்க தலைவர் மேல நம்பிக்கை இல்ல. நாங்க நம்பிக்கை இழந்துட்டோம். நாங்க அவர நம்புனோம். இப்ப அப்படி கிடையாது. நாங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம். எங்களுக்கு இவர் தலைவர் வேண்டான்னு சொன்னா, ஒட்டுமொத்த ஆட்சியையும் கலைக்கணும். பிரதமர்ல இருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஆட்சிய கலைச்சிட்டு, திரும்ப எலக்ஷன் நடத்தி புது பதவியா கொண்டு வரணும். சரியா? புது பிரைம் மினிஸ்டர தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். அதனால தான் எப்பயுமே இந்த பிரதமர்களோ, இவங்க எல்லாமே அந்த மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோல்ல கொஞ்சம் இருந்துட்டே தான் இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் பார்த்து நெறைய படங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க இருக்க மினிஸ்டர் வந்து மத்த எம்பிக்களுக்கு பூரா காச குடுத்து அப்படியே ஆப்போசிட்டா மாத்திருவாங்க. இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுருவாங்க. அப்படி பண்ண விடாம அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்படி அவங்களுக்கு எதிரா அவங்க ஆளுகளே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டா, எந்த நிமிஷமா இருந்தாலும் ஆட்சிய கலைச்சு தான் ஆகணும். அவசர கால நிலை பிரகடனத்தை வெளியிடுதல். இந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷன் சொல்றோம் இல்லையா? எமர்ஜென்சி பீரியடு. அத எல்லாமே மக்களவைக்காரங்க தான் வெளியிடுவாங்க. புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை உருவாக்குவதில் வாக்களித்தல். புதுசா வந்து நாங்க இந்த குழு உருவாக்குறோம். ஏதாவது ஒண்ண பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு குழுவ நியமிப்பாங்க.
இப்ப நீட் வந்துச்சு இல்லையா பிரச்சனை. அதுக்குன்னு தனியா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நீட்ட பத்தி என்ன பிரச்சனை? ஏன் வேணான்றாங்க? ஏன் வேணுன்றாங்க? அத பத்தின டீட்டெயில் ஃபுல்லா அவங்க வந்து பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. இந்த மாரி புது குழு, ஆணையங்கள் உருவாக்குவாங்க. இப்ப கர்நாடகா காவேரி நதி பிரச்சனை வந்துச்சு. அப்ப 2க்கு இடையில இந்த நதிநீர் ஃபுல்லா முடிவெடுத்து, இத என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டெசிஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு நதிநீர் ஆணையத்த உருவாக்குனாங்க. காவேரி நதிநீர் ஆணையம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அந்த மாரி புதுசா ஆணையங்கள கவர்மெண்ட் அப்பப்போ போடும். திரும்ப கலைச்சிரும். ஒரு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அது கலைச்சிருவாங்க. ஒரு சிலது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். நிதி ஆணையம் இதெல்லாம் வருஷ கணக்குல இருக்கும். இப்படி புதிய ஆணையங்களோ, குழுக்களோ உருவாக்குறதுக்கு ஓட்டு போட்டு அத ஓகே பண்ணுவாங்க இல்லையா? அது மக்களவைக்கு தான் அதிகாரம் அதிகம். ஓகேவா? இது வந்து இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுப்பா. இதோட போதும். ஆல்ரெடி நெறைய 45 மினிட்ஸ் ஆயிருச்சு. இதோட 2வது பார்ட்ல இந்த லெசனோட மீதத்த நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.